நீயா? டீ? இதுவரை நான் எழுந்த உடனே யாரும் டீ கொடுத்ததே இல்ல. யாரையும் எதுக்கும் எதிர்பார்க்கறது இல்ல. ஆனா அதுவா கிடைக்கும் போது ஏத்துக்கணும்ல. நான் உங்களுக்காக இப்ப சமைக்கவா? என்ன சமைக்க போற? நான் எல்லாமே சமைப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. யார் சொல்லி கொடுத்தா? அம்மாவா? எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. நான் வீட்ல தனியா இருக்கும்போது இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். உங்களோட அம்மா அப்பா? எனக்கும் அம்மா அப்பா இல்லை. என் அப்பா எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் பிறந்ததுல இருந்து அவரை பார்த்ததே இல்லை. அம்மா இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி என்னை விட்டு போயிட்டாங்க. சரி, அதெல்லாம் விடு. இங்க பாரு, நீ இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ ஒரு அம்மான்னு சொன்னல, அதுக்காகவாது நீ ஏதாச்சும் பண்ணணும்ல. என்னால ஏதாவது பண்ண முடிஞ்சிருந்தா நான் எதுக்காக இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட பேச போறேன்? நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க. நான் எப்படி திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தேனோ அதே மாதிரி திடீர்னு போயிடுவேன். ஒரு நிமிஷம். என்னோட மொபைல் நம்பர் எடுத்துக்கோ, உனக்கு தேவைப்படலாம். சந்து, நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். சொல்லுங்க. ஒரு பையன் இருக்கான், அவன் சரியான ஃப்ராடா இருக்கிறான். அது என்ன பாரா? தாஸ் பாரா. தாஸ் பாரா. நீ அந்த பையனை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடு. சரிண்ணா. ஓ. ஹலோ. ஹலோ, நான் தான் பூஜா. நான் ட்ரெஸ் எடுக்க போலான்னு நினைச்சேன். நீங்களும் வரீங்களா? சரி, ஆனா அதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே. என்கிட்ட இருக்கு. வீட்ல அந்த பாட்டில் இருக்குல்ல, அதுக்குள்ள வச்சிருக்கேன். சரி, ஓகே. என்ன, ஏதாவது பிரச்சனையா? ஓ, இல்லைண்ணா. இப்படி வா. 2 கப் டீ. ஓடிப்போ. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லைல்ல? எதை சொல்ற? அதான் எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறது, உங்களோட கண்ணால எல்லாரையும் கொல்றது, இதெல்லாம் தான். என்ன பண்றது? செஞ்சுதான் ஆகணும். நீங்க உங்களை மாத்திக்க நினைச்சதே இல்லையா? நினைச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி. இங்க பாரு, இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ என் கூட இருக்கணும்னு நினைச்சா ஓகே. ஆனா பயமா இருந்தா நீ தாராளமா கிளம்பலாம். அட தம்பி, நீ அற்புதமா பண்ணிட்டியே. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. அட, அந்த பையன் என்னமோ ஆடிட்டு இருந்தான் தெரியுமா? அவன் ரொம்ப துள்ளிக்கிட்டே இருந்தான். அது என்ன பாரா? தாஸ் பாரா. தாஸ் பாரா. அந்த பையன் தாஸ் பாரா இருக்கானே, அவன் என்கிட்ட வந்து என் காலை பிடிச்சி என்ன கேட்டான்? மன்னிப்பு கேட்டான். அட, நீ என்ன பண்ண சந்து? நீ சொன்ன வேலைய அட்டகாசமா முடிச்சிடுறிய சந்து. ஏய் சந்து, என்னாச்சு? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. அண்ணா, நான் வீட்டுக்கு கிளம்புவா? வீட்டுக்கா? ஆமாண்ணா. சரி போ. நல்லாரு. பூஜா, பூஜா,
பூஜா, நான் போன்னு சொன்னதெல்லாம் போயிட்டாளா என்ன? பூஜா, பூஜா, நீங்க வந்துட்டீங்களா? நீ எங்க இருந்த? நான் எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கேன். ஆனா அது நான் பாத்ரூம்ல இருந்தேன். எனக்கு எதுவும் கேட்கல. இல்ல, நீ இங்கிருந்து போயிட்டேன்னு நினைச்சேன். நான் போனா மட்டும் என்ன? நான் தான் சொன்னேன்ல, நான் எப்படி திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தேனோ அப்படியே திடீர்னு ஒரு நாள் போயிடுவேன். சரி, வந்து சாப்பிடுங்க. நான் உங்களுக்காக சமைச்சிருக்கேன். அடேங்கப்பா, என்ன இது இவ்வளோ இருக்கு? நீங்க வந்ததுல இருந்து சமைச்சிட்டு மட்டும்தான் இருக்க, வேற எதுவும் பண்ண மாட்டியா? யாராவது ஒருத்தர் சமைச்சு தானே ஆகணும். நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். சூப்பரா இருக்கு. கடைசியா ஸ்ரேயா தான் எனக்காக இப்படி சமைச்சா. யாரு யாரு ஸ்ரேயா? இல்ல, ஒண்ணு இல்ல. சொல்லுங்க. சொல்றேன்ல, ஒண்ணு இல்ல. நீங்க ஏதோ ஒரு பேரை சொன்னீங்களே, ஸ்ரேயா. யாரு ஸ்ரேயா? ஸ்ரேயாவும் நானும் ஒருத்தர் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அன்னைக்கு உன்னை அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் என்னால் அதை பொறுத்துக்க முடியல. அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஸ்ரேயா இப்ப எங்க இருக்காங்க? இல்ல, ஸ்ரேயாவை மறக்க முடியலையா? கண்டிப்பா முடியும். Cheers! அட, சைட் டிஷ்ஷா? நமக்கு சைட் டிஷ் பண்ணி தரதுக்கு ஆள் வந்துட்டாங்களா? நல்ல விஷயம் தான். ஒரு நிமிஷம், நீ இங்கே இரு, நாங்க மாடிக்கு போயிடுறோம். டேய் வாங்கடா. வாங்க. சரி, வாடா. சந்தோண்ண, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னா அந்த பொண்ணை அவன் காதலிக்கிறான் தானே அர்த்தம். எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு சந்தோண்ண. மறைக்காம எங்க கிட்ட சொல்லுங்க. அண்ணா, லவ் பண்றீங்க தானே? சொல்லுங்க, மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. அண்ணா, கேக்குறோம்ல, சொல்லுங்கண்ணா. உண்மையை சொல்லவா? இங்க பாருங்கடா, இது காதலான்லாம் தெரியல. ஆனா நான் வீட்டுக்கு வரும்போது அவ இல்லைன்னா மனசு ஒரு மாதிரி இருக்கு. அட, இதுதான் காதல், உண்மையான காதல்ல. கரெக்டா, நீ சொன்னதான்டா கரெக்ட். ஆனா இந்த காதல் முழுக்க வயலன்ஸ் நிரம்பி இருந்தா அந்த காதலால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் முடியும். எல்லாத்தையும் காட், கடவுள் பாத்துப்பாரு. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்திருக்காருல்ல, அதே மாதிரி உங்களுக்கு அந்த பொண்ணு மேல காதலையும் வர வைப்பாரு. அங்க பாருங்க, கடவுளுக்கு கேட்டுருச்சு. அவர் உங்களை தான் கூப்பிடுறாரு. நம்மள மாதிரி கெட்டவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாரா? அவர் ஒன்றும் காக்கா இல்லடா, அவர் ஒரு பச்சோந்தி. இப்ப வா, கீழே போலாம். வா. சரி, முதல்ல மாடியில ஒரு ஷெட் போடணும்னே, இல்லைன்னா மழை பெஞ்சா நனைஞ்சிருவோம். அண்ணா, அண்ணிய கொஞ்சம் கூப்பிடுங்களேன்.
நாங்க டாடா சொல்லிட்டு போயிடுறோம். ஆட்டாலாம் சொல்ல வேண்டாம், போங்க கிளம்புங்கடா. அண்ணா அண்ணிய கூப்பிடுங்க. போ. அண்ணி அண்ணி, bye அண்ணி. போயிட்டு வரோம். நாங்க போயிட்டு Bye, வரோம். அண்ணி. சரி, அவங்களோட அண்ணிய பத்தி அவங்க என்ன சொன்னாங்க? அட அவனுங்க பேசுறதெல்லாம் விடு, அவனுங்க முட்டாள் மாதிரி பேசுவானுங்க. என்னாச்சு? எனக்கு இடி மின்னல்னாலே ரொம்ப பயம். சரி விடு, அது ஒன்றும் ஹிந்தி சினிமா விட பயங்கரமாலாம் இருக்காது. ஓ